டிஎன்பிஎஸ்சி கடந்த 17 மாதங்களுக்கு முன் நடத்திய ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான போட்டித் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் கூட நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை என்னும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு துறையில் காலியாக உள்ள 12 வகையான பொறியியல் பணிக்கான 831 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வுகள் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. பொறியியல் பணிக்கான தேர்வு 2022ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்விற்கான முடிவுகள் ஜனவரி 2023ஆம் ஆண்டு 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4, 2022 வந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஜூலை 2, 2022 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி 13 வந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக நாங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆகணும் இன்டர்வியூலாம் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 2023 முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே நடந்துட்டு இருந்துச்சு. தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுக்கு அடுத்த சில வாரங்களிலேயே நேர்காணலும் நடைபெற்றது. அவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 831 பொறியாளர்களுக்கு பணி ஒதுக்கீட்டு ஆணைகள் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி வழங்கப்பட்டன. ஆனால் பணி ஒதுக்கீட்டு ஆணைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வழங்கப்பட வேண்டிய பணி நியமன ஆணைகள் இன்னும் வழங்கப்படவில்லை என 831 பொறியாளர்களும் வேதனையில் உள்ளனர். எங்களுக்கு அப்புறம் எக்ஸாம் குரூப் 4 கேண்டிடேட்ஸ் கூட வேலைக்கு போயிட்டாங்க சார். அது மாஸ் நம்பருங்கிறதா கவர்மெண்ட் சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க சார். பட் நாங்கள் 800 பேருங்கிறப்ப கேண்டிடேட்டோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்களை எதுவும் கண்டுக்கவே இல்லை சார். அதனால் சீக்கிரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். சார் நான்லாம் இப்போ ஏற்கனவே ஒர்க்கில் இருந்தேன் சார். அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து வேறு எதுவும் ஜாப் கிடைக்கல சார். ப்ரைவேட் ஜாப் தேடினாலும் மினிமம் 3 months கண்டிப்பாக ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாண்டு கேட்குறாங்க சார். இப்போ இந்த ஜூலைலாம் நாங்கள் மேலேருந்தே நான் இப்போ வேறு எந்த ஜாப்பும் கிடைக்காம ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கு சார். ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சார் கவர்மெண்ட் நினச்சா இப்போ டிஎன்பிஎஸ்சி நினச்சா இந்த இஷ்யூ சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணலாம். அதனால கொஞ்சம் அவங்க சீக்கிரமாக அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் முன்னாடி ஒர்க் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். மேலும் பொறியாளர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பில் தங்களின் சான்றிதழ்கள் ஏற்கப்படாததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிலர் தொடர்ந்த வழக்குதான் கால தாமதத்திற்கு காரணம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புதிய பட்டியல் தயாரிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்குவதாக இருந்தாலும் கூட இந்த நேரம் செய்திருக்க முடியும். ஆனால் இதுவரை உயர்நீதிமன்றம் வழங்கிய 6 வார கெடு விரைவில் முடியவுள்ள நிலையில் அரசு தரப்பில் எதுவும் செய்யப்படவில்லை. இதனால் 831 பொறியாளர்களும் கலக்கத்தில் உள்ளனர். பணி நியமன ஆணை எப்பொழுது வழங்கப்படும் என ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். இந்த பணி நியமன ஆணைக்காக காத்திருப்பதில் வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாக பாதிக்கப்பட்ட பொறியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2024 ஜான் வந்துருச்சு. இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வரப்போது. கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகுது வராதுன்னு சொல்றாங்க சார். இதில் எங்களுக்கு என்ன இஷ்யூனா 2 வருஷமாக நாங்கள் இதில் ஒரு ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல சார். அதுதான் பெரிய இஷ்யூ. இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா நான் சர்வேர் எக்ஸாம் கிளியர் பண்ணேன் சார். இப்போ சர்வேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் அலாட்மெண்ட் ஆர்டர் ஏஐ எக்ஸாம் முன்னாடியே வாங்கிட்டேன். வாங்கும் போது கவுன்சிலிங் போகும்போது என்கிட்ட சர்வேர் ஜாயினிங்க்கு நாட் வில்லிங்ன்ட்டு லெட்ரு வாங்கிட்டு தான் ஏஐ கவுன்சிலிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க. உள்ளாரே அலோவ் பண்ணாங்க. அப்போது இப்போ இவங்க இந்த இஷ்யூ இருக்குமோ தெரிஞ்சு எனக்கு சர்வேருக்காவது வேலைக்கு நான் போயிருப்பேன். அதுக்கும் நாட் வில்லிங்கிறது சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, லெட்டர் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த வேலைக்கு போய் கேட்டால் டிஎன்பிசியில் போய் கேட்டால் போய் டிபார்ட்மெண்ட்டில் கேளுன்னு சொல்கிறாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டால் டிஎன்பிசியில் போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஆள் மாற்றி கட்டுறாங்க. இப்போ இதில் ஒரு கேஸ் நடந்தது சார். எங்களுக்கு 2022 கம்பெனிங் சர்வீஸில் ஒரு கேஸ் நடந்தது. சிலர் டாக்குமெண்ட்ஸை தப்பாக அப்லோட் பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்கள டிஎன்பிசி ரிஜெக்ட் பண்ணிச்சு. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் ஆர்டர் நவம்பர் 20லேயே வந்துருச்சு சார். 2023லேயே வந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் ப்ராசஸ் முடிக்கல. ஆனால் கோர்ட் ஆர்டரில் 6 weeks டைம் கொடுத்துருக்காங்க சார். 6 weeks இப்போ முடிய போகுது. இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி அப்ரோச் பண்ணால் எங்களுக்கு ஹார்ட் காப்பி எப்போ வருதோ அப்போருந்து தான் 6 weeks. நான் ஆன்லைனில் அப்லோட் ஆகிறதுலாம் நான் கணக்கெடுத்துக்க மாட்டேன்னு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் கொடுக்குறாங்க. இதில் முழுக்க சஃபர் ஆகிறது நாங்கள் தான். இதில் ஒன்றுமே இல்லை சார். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று தான் டிலே. இப்போ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க எங்களுக்கு.
இந்நிலையில்தான் ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் இடம்பெற்றுள்ள 12 வகையான பணிகளுக்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெற்றோருக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகள் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிட்ட நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம்னா, தயவுசெய்து எங்களோட எக்ஸாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2022 சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் போடுமா ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப எதிர்பார்த்து ஒரு 831 ஃபேமிலியும் எப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ரொம்ப ஒரு ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பொறியியல் பணிகளுக்கான நியமன ஆணைகள் வழங்கப்படுமா? 831 பொறியாளர்களின் ஏக்கம் தீருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.